அந்த தேர்ந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கவங்களுக்கு வந்து உதவிகள் வந்து செய்யப்படும். என்னன்னா படிப்பு ஏழ்மையா இருக்கவங்களுக்கு படிப்புக்கு உதவி, அதே மாதிரி ரொம்ப படிப்புல நான் எடுத்துருக்கேன், முடிச்சிருக்கேன், கொடுத்து முடிச்சிருக்கேன், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய தெரியாம இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்கில் பேஸ்ட் ஒர்க் இருக்கணும். ஸ்கில் இருந்தால் எந்த வேலையும் நீங்கள் போகலாம். சின்ன சின்ன ஸ்கில்ஸோட இருக்கு. ஒரு எலக்ட்ரீஷியனு, பிளம்பரு, இப்போ வந்து ஒரு லேப்டாப் சர்வீஸ் பண்ணா கூட நல்ல வருமானம் இருக்கு. ஒரு ஃபோன் சர்வீஸ் பண்றது பண்ணாலும் நல்ல வருமானம் இருக்கு. ஒரு டீசெண்டான மரியாதையான ஒரு வருமானத்தை பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து மக்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஃப்ரீயாக நம்ம இது பண்ணி பண்ண மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து நம்ம பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அதே மாதிரி இப்போ அந்த இதில் பயணிக்கும் போது இந்த ஜெயந்தர் கம்யூனிட்டியில் வந்து நிறைய பேர் நம்மள மாதிரி சிந்தனை உள்ளவங்க அங்கங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒருங்கிணைச்சு எல்லாரும் ஒரு சிந்தனை உள்ளவர்களாம் சேர்ந்து ஒரு முயற்சி செஞ்சோம்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களை வந்து செய்யலாம். நம்ம ஒருத்தர் செய்யறதுக்கு ஒரு டீமாக செஞ்சால் அது பண்ணணும்னு நினைச்சு இது பண்ணேன். ஏதாவது சிங்கப்பூர்ல இருந்தாலும் இங்கே எனக்கு சந்தோஷமே இங்கே தான் இருக்கு. ஓகே, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய சந்தோஷமான தருணங்கிறது நம்ம நண்பர்கள் கூட இருக்கும். நம்ம நண்பர்களோட கூட இருந்தோம்னா அது வந்து மிக மிக சந்தோஷமா இருக்கு. 53 வயசு ஆச்சு. இனிமேல் நமக்கு குடும்பம் பிள்ளைங்களோட அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன வரும்போது நண்பர்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது இருக்கு. இங்க இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் நம்ம எதுக்கான ஒரு நண்பர்கள் இருக்காங்க. ஈஸியா நம்ம பல விஷயங்களை வந்து நம்ம அவங்களும் செய்யலாம், அவங்களுக்கு நம்ம பெறலாம். சரிங்களா? அதனால தான் இந்த மேட்ரிமோனி ஆப் இது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக வச்சு இது ஃபங்க்ஷன் வச்சாமே பண்ணலாம். ஆனால் இதை பண்ணால் 4 பேருக்கு தெரியும். அடுத்து நம்ம இதை பற்றி இது மாதிரி பண்ணுறாங்க. அப்போ வந்து எல்லாத்துக்கும் இந்த செய்தியை பரப்புறதுக்காண்டி தான் இந்த முயற்சி பண்ணேன். திண்டுக்கல் வந்து என்னோட சொந்த ஊர்னால நீங்கள் வந்து இங்கே வந்து பண்ணேன். அதான் இங்கே வந்து கூப்பிடுறது வந்து என்னோட பள்ளிக்கூட நண்பர்கள், எங்கூட கல்லூரியில் படித்தவங்க, என்னோட சொந்தக்காரங்க, எனக்கு அறிமுகம் சின்ன வயசுல அறிமுகமானவங்க, அதே மாதிரி சமுதாயத்தில் எனக்கு தெரிஞ்ச தொடர்புல இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கு தான் அந்த இது இருக்கு. இது இல்லாம இந்த என்னோட ஐடி கம்பெனி மூலமா வேற இன்னும் நிறைய ஆப்ஸ் வந்து சூப்பராக ஒரு 5 ஆப் டெவலப் பிளான் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாக டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கு. ஏர்லி ஸ்டேஜில் இருக்கு. இந்த இயர்ல வந்து எல்லாத்துக்குமே அந்த ஆப் ஃபுல்லாக டெலிவரி ஆயிரும். ஓகேங்களா? வந்து அனைவருக்கும் மிக மிக நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது, கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. பரவாயில்ல, ஏதோ அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்துல வந்து 2 ஜாதி தான். ஓகேங்களா? அதாவது முயற்சி செய்யறவங்க ஒரு ஜாதி, முயற்சி செய்யாதவங்க ஒரு ஜாதி. முயற்சி செஞ்சா வரலாம். நீங்க உட்கார்ந்து அனைவருமே நீங்க நம்ம எல்லாம் ஒரு ஜாதி. முயற்சி செஞ்சுதான் எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லி நினைக்கிறதுனால முயற்சி பண்ணதுனால நீங்க வந்திருக்கீங்க. சரிங்களா? இந்த முயற்சி வந்து என்னைக்கு யாராலும் முயற்சி செய்யலாம். பணம் காசு எதுனாலும் நம்ம தேவை கிடையாது, பணம் தேவை கிடையாது. முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். என்னைக்காச்சும் ஒரு வெற்றி அடைய முடியும். அது மாற்று கருத்தே இல்லை. எல்லாரோட சிந்தனையும் நல்ல சிந்தனையா நம்ம ஃபேமிலி, குடும்பம், பிள்ளைங்க இதுக்கெல்லாம் என்னென்ன முயற்சியில் ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு தியாகமானதான் அடுத்த சமுதாயம் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். இது மாதிரி எல்லாருமே நிறைய விஷயத்தையும் உங்களுக்கு தெரியும், அனுபவப்பட்டிருப்பீங்க. இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது மிக மிக நன்றி. கையில நெருங்கிய உறவுகளோட பேசுறோம், பேசாம இருந்து விலகி இருக்கும் உறவுகளோடு நம்மளுடைய பாச வலையை வீசிக்கொண்டே இருப்போம். அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஊடகத்தை கருவியாக, சமூக ஊடகத்தை ஒரு கருவியாக எடுத்து உறவுகளை மேம்படுத்துவதற்காக இவர் எடுத்திருக்கும் இந்த முன்னெடுப்பிற்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை கரகோஷங்களோடு எழுப்பி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அவருடைய அந்த வாழ்க்கை பயணத்தை அவர் சொல்லும் பொழுது எல்லாரும் வந்து ஒரு சமாளிச்சு ஒரு இடத்துக்கு போன உடனே சரி அடுத்து நம்ம தலைமுறை, நம்ம பேரனோட பேரன் எல்லாருக்கும் சேர்த்து வைக்கணும், எல்லாரும் உட்காந்து சாப்பிடணும், நம்ம உழைப்பாளியா இருந்து மற்ற எல்லாத்தையும் சோம்பேறியாக்குவோம். அந்த வேலைகள்ல இறங்காம தன்னுடைய குடும்பத்திற்கான ஒரு நிறைவு புள்ளியை கண்டுபிடித்த உடனே சமூகத்திற்காக அவர் எடுத்து வைத்திருக்கிற காலடி, அந்த முதல் காலடி அனைவரும் அப்படின்ற வார்த்தை எல்லாருக்கும் வந்துடாது. நானு, என் குடும்பம், எனக்கு ஒரு கார் வச்சிருந்தோம், இன்னும் 2 கார் வச்சிருந்தா ஃபிளைட்ல போகணும், இப்படி ஆசைகளை தான் அடிக்கிட்டே போவோம். ஆனா அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த அடிகள் வந்து உண்மையாகவே சமூகத்திற்கான ஒரு செயல்பாடு தான். ஒரு குடும்ப முன்னேறுதல், ஒரு இன முன்னேறுதல், அது சமூகத்திற்கான முன்னேற்றத்திற்கான ஒரு முயற்சி தான். அது இவ்வளவு
கஷ்டப்பட்டு இங்க வந்து இதை சொல்லி நான் தடுதலுக்கு பேசும் பொழுது உண்மையாவே எல்லாருக்குமே ஒரு மன விலேசமே உருவாகிறது. அடுத்ததான் எனக்கு கமலக்கண்ணன் சார் எனக்கு ஒரு டவுட்.